ஸ்ரீராம ஜெயம். நம்ம இந்த பதிவில் ஸ்ரீ சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 வெள்ளிக்கிழமை அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதனை ஒட்டி திருநள்ளாறு திருக்கோவிலில் நடைபெறும் உற்சவமும் அந்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சனி பகவானின் அருளையும் சிந்திக்கலாம். இந்த சனி பெயர்ச்சியால் நம்மளோட ஜாதகத்தில் எந்த பாதகம் ஏற்பட்டாலும் அது தவிர்க்கக்கூடிய வழிகளாக நாம் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகங்களும் சனி பகவான் அருள் பெற்ற அந்த நல சரித்திரத்தையும் நல தமயந்தி அவங்க சரித்திரத்தையும் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறு திருக்கோவிலில் இருக்கும் தீர்த்தங்கள் தலபுராணம் இவை எல்லாவற்றையும் சிந்திக்கிறதோடு அல்லாமல் சனி பகவானின் கோளினுடைய விவரங்களையும் பார்க்கலாம். ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் அருளிய நவக்கிரக கீர்த்தனையில் சனி பகவானை பற்றி எவ்வளவு விவரமாக குறிப்பெழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கலாம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். நவகிரகங்களால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அந்த பரமேஸ்வரனை திருஞான சம்பந்தர் 2ஆம் திருமுறையில் அருளி இருக்கிற கோளறு திருப்பதிகத்தை பாடி பணிந்தா போதும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிங்கிறாரு திருஞான சம்பந்தர். மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த, எந்த மாசு மருவும் அற்ற அந்த சந்திர பிறை சந்திரனை கங்கைய முடிமேல் அணிந்த சிவபெருமான வணங்கினா இந்த நவகிரக கோள்களால நல்லதே நடக்கும், சிவன் அடியார்களுக்கு நல்லதே நடக்குங்கிறாரு சம்பந்தர். இந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்யறதுனாலேயே எல்லா கோள்களுடைய அனுகிரகத்தையும் நம்ம பெற முடியும். இப்ப நம்ம ஸ்ரீ சனி பகவான் வழிபட்ட ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில வலம் வரலாம், ஸ்தல புராணத்தை சிந்திக்கலாம். இங்க எழுந்தருளி இருக்கிற அனுகிரக மூர்த்தியான சனி பகவானுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் பார்க்கலாம். இந்த தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருநள்ளாறு நலன் தமயந்தி, அந்த நலன் வழிபட்டதுனால திருநள்ளாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க இருக்கிற ஈசன் பேரு திருநல்லாற்றீசர். அம்பாள் போகமார்த்த பூன்முளையாள் பிராணாம்பிகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கோவிலுடைய ஸ்தல விருட்சம் தர்பை புல். தீர்த்தம் நல தீர்த்தம், யம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு இப்பவும் கோவிலை சுற்றி 4 திருக்குளங்கள் இருக்கிறது. அதை நம்ம பிராகார வலம் வரும்போது, இந்த திருநள்ளாற்ற வலம் வரும்போது தீர்த்தங்களை தரிசனம் பண்ணலாம். இதுல நல தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சனி பகவானால ரொம்ப கஷ்டப்பட்ட நலன் தமயந்தி அதுக்கப்புறம் இந்த நல தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் செய்து ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு கலி நிவர்த்தி ஆனதா, சனிதோஷ நிவர்த்தி ஆனதா ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்த திருக்கோவில வழிபட்டோரை பார்த்தோன்னா எல்லா சிவனடியார்கள் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், அப்புறம் திருமால், பிரம்மன், இந்திரன், அகஸ்தியர், புலஸ்தியர், அர்ஜுனன், நலச்சக்கரவர்த்தி, அஷ்டதிக் பாலகர்கள், வசுக்கள், போஜராஜா, முசுகுந்த சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே இந்த திருக்கோவில வந்து வழிபட்டிருக்காங்க. சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்.
அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்து போயிருக்கோம். ஆனால் உண்மையில் சனி பகவான் பயமுறுத்தி கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. சனி பகவானை போல கொடுப்பவர் இல்லை அப்படிங்கிறது தான் கூற்று. நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்ம நல்வழிப்படுத்துபவர் கர்மகாரகன். நம்ம செய்யற வினைகளுக்கெல்லாம் காரணமா இருப்பவர் சனி பகவான். அது நல்வினையா இருந்தாலும் சரி, தீவினை செய்து அதனால கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுல நமக்கு உறுதுணையா இருப்பவர் சனி பகவான். சனி பகவான் வேகமாக செல்லும் நம்மளோட வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நான் எதுக்காக இந்த பூமியில வந்திருக்கோம், நம்மளுடைய இலக்கு எது அப்படின்னு நம்ம உணர வைப்பவர். சனி கிரகத்தோட தசாதான் 19 வருடங்களை கொண்டது. நீதி நியாயத்துடன் தர்ம வழியில் நடப்பவர்களுக்கு சனி தசை மிக உயரிய நிலையை தரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கோச்சாரத்துல சனி பகவான் 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு ஆகக்கூடிய வருஷம் 30 வருடங்களாகும். அதாவது ஒரு ராசியில ஏறத்தாழ 2.5 வருஷம் சனி பகவான் இருக்காரு. ஒரு ராசியில சனி பகவான் இருக்கும்போது அதற்கு முன்னாடி உள்ள ராசியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசியும் சேர்ந்தாப்பல 7.5 வருடங்கள் கணக்கிடப்பட்டு 7.5 சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். சனி பகவான் தான் இருக்கிற ராசிய தவிர தன்னோட பார்வையால 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இதன் மூலம் பார்க்கக்கூடிய ராசிகளுக்கும் அதுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியது. அதனாலதான் சனியுடைய பார்வைக்கு எப்பயுமே வீரியம் அதிகம். அதை வச்சுதான் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி அப்படிலாம் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சிவபெருமான வணங்குறவங்களுக்கு நவகிரக தோஷம் இருக்காது. திருநள்ளாற்றுல சனி பகவானை வணங்குறவங்களுக்கு சனியால எந்த பாதிப்புகளும் ஏற்படாம அனுகிரக மூர்த்தியா இருந்து அவரை அருள் புரியறாரு அப்படிங்கிறது எல்லாருடைய தீவிர நம்பிக்கை. சப்தவிடங்க தலத்துல திருநள்ளாறு திருக்கோவிலும் ஒன்று. இந்த திருக்கோவில்ல நகவிடங்கர் எழுந்தருளிருக்காரு. செண்பக தியாகராஜர் இங்க சிவபெருமான் அருளும் நடனம் உன்மத்த நடனம். இந்த தலம் தியாகராஜர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வழங்கிய 7 விடங்கர்கள்ல ஒருவராவர். இந்த திருக்கோவில்ல வழிபடுறதுனால பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். கடன், உடல் பிணி, வேலை வாய்ப்பு, தொழில், குழந்தை வர வேண்டிய பக்தர்கள் எல்லாரும் இந்த விடங்கரை வழிபடுறதுனால, இந்த மரகத லிங்கத்தை வழிபடுறதுனால எல்லா அருளையும் பெறுவார்கள். இந்த பாடல் பெற்ற தலமான திருநள்ளாற்று பதிகங்களை பத்தி சிந்திக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது திருஞான சம்பந்தரோடது. 4 பதிகங்கள் இந்த திருநள்ளாறு ஈசனை பத்தி செய்திருக்காரு. அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது பச்சை பதிகம். போகம் மார்த்த பூன்முளையாள் தன்னோடும் பொன் அகலம் பாகம் மார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகம் மார்த்த தோல் உடையன் கோவண ஆடையின் மேல் நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த மாதிரி 10 பாடல்கள் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தரோட திருக்கடைக்காப்புல எப்பயுமே முதல் பாடலும் இறுதி பாடலும் பாடினாலே முழு பலனும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. தன் புனலும் வெண்பிரையும் தாங்கிய தாழ்சடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் 10 இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே அப்படிங்கிறாரு திருஞான சம்பந்தர். இந்த சனி பெயர்ச்சியப்ப சனி பகவானோட அனுகிரகத்தை பெறுவதற்கு திருநள்ளாறு ஈசனை பச்சை பதிகம் பாடி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த பச்சை பதிகத்துக்கே தனி ஒரு வரலாறு இருக்கு. திருஞான சம்பந்தர் திருநள்ளாற்றுல இந்த பச்சை பதிகத்தை பாடுறாரு. அப்ப இதுக்கு பச்சை பதிகம்னு பேர் இல்ல. அதுக்கப்புறம் வேதாரண்யத்துல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்க வழிபாடு செய்துட்டு இருக்கும்போது பாண்டிய நாட்டிலேருந்து மங்கையர்க்கரசி அம்மையார் திருஞான சம்பந்தரை பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளுமாறு கூப்பிடுறாங்க.
அப்பதான் திருநாவுக்கரசர் சொல்றாரு, இப்ப நாள் நல்லா இல்ல, நீங்க இப்ப கிளம்பி போக வேண்டாம், மெதுவா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சிவனடியார்களுக்கு நாளாலையும் கோளாலையும் என்ன பிரச்சனை வர முடியும்? சிவனை வழிபடுறவங்களுக்கு நவகிரகங்கள் எப்பயுமே அருள் புரியும் சொல்லிதான் வேறு தோழிப்பங்கன் பாட்ட பதிகத்தை பாடுறாரு திருஞான சம்பந்தர். மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த கோளறு பதிகம் எல்லா கிரக தோஷத்தையும் நிவாரணம் செய்யக்கூடியது. நவகிரகங்கள் அருளக்கூடிய பதிகம் அது. இந்த பாடலை அருளிட்டு அதுக்கப்புறம் அவர் பாண்டிய நாட்டுக்கு போறாரு திருஞான சம்பந்தர். அங்க கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை நீக்கிறாரு. அதுக்காக தான் அங்க போகும்போது சமணர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சைவ மதம் திருஞான சம்பந்தர் உள்ள வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வாதுக்கு தயாராகிறாங்க. எல்லா இடத்துலையும் சமணர்களோடையும் புத்தர்களோடையும் வாதிட்டு வெல்பவர் திருஞான சம்பந்தர். அப்போ என்ன பண்ணுறாங்க, மந்திரமும் தந்திரமும் செஞ்சு கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மந்திரம் சமண மந்திரம் உயர்வானதா இல்லை நீங்கள் அருளக்கூடிய சிவபெருமானை வழிபடுறீங்களே அந்த பதிகத்துக்கு பலன் அதிகமா, நீங்கள் வாங்க அனல்வாதத்துக்கு அப்படி சொல்லி அனல்வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகங்களை எல்லாத்தையும் எடுத்து அதிலிருந்து ஒரு பதிகத்தை உருவி எடுத்து அதை அனல்ல போடுறதுக்கு தயாராகிறாரு. அப்ப திருஞான சம்பந்தர் கையிலேயே தானாகவே அவர் அருளிய பதிகத்துல வந்த சிறப்பான பதிகம் இது, போகமார்த்த பூன்மொழியால். இந்த பதிகத்தை அவர் அனல்ல இடுறதுக்கு தயாராகிறாரு. அதே மாதிரி சமணர்களும் அவங்களுடைய தந்திரங்களை மந்திரங்களை ஓலையில எழுதி அனல்ல போடுறாங்க. சமணர்களுடைய ஓடு அந்த ஓலை சுவடு அப்பயே கருகி போயிடுறது. ஆனா திருஞான சம்பந்தர் போட்ட இந்த போகமார்த்த பூன்மொழியால் ஓலைச்சுவடி மட்டும் பசுமை குன்றாம அப்படியே அந்த ஓலை சுவடி இருக்கு. அதனாலதான் இதுக்கு பச்சை பதிகம் அப்படிங்கிற பேர் வருது. அதுக்கப்புறம் கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை மந்திரமாவது நீர் பதிகம் பாடி தன்னுடைய திருநீற்றால கூன்பாண்டியனை நோய் நீக்கின வரலாறு அதெல்லாமே சைவம் சொல்லும் கதை. பெரிய புராணத்துல மங்கையர்க்கரசியார் நாயன்மாரை பத்தி சொல்லும்போது மிகவும் சிறப்பாகவே வரும். அப்படிப்பட்ட இந்த பச்சை பதிகத்தை பாடினாக்கா பாராயணம் பண்ணாக்கா சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது. இதுல சிறப்பு என்னன்னா, அவர் தன்னுடைய பதிகங்கள்ல இருந்து உருவும் போது இந்த திருநள்ளாறு பதிகம் வருது. அதும்போது இந்த அனல்ல போடுறேன் இந்த பதிகத்தை நீதான் குளுமையா இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சிவனை வேண்டி மீண்டும் ஒரு பாடல் பாடுறாரு. அந்த பதிகத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். தளிரில வளர் ஒளி தனதெழில் தருதிகள் மலைமகள் குளிரில வளர் ஒளி வனமுலை இணையவை குலவலின் நளிர் இள வளர் ஒளி மருவு நல்லாரர் தம் நாமமே மிளிர் இள வளர் எரி இடில் இவை பழுதிலை மெய்மையே அப்படின்னு வரக்கூடிய பதிகம் 10 பாடல்களை கொண்டது. இந்த முதல் பாடலை பார்க்கும்போதே திருஞான சம்பந்தருக்கு இருந்த சிவபக்தி தெளிவாகும். அவர் எவ்வளவு நம்பிக்கையோட அந்த பச்சை பதிகம் சொல்லக்கூடிய போகமார்த்த பூன்மொழியால் திருப்பதிகத்தை அனல்ல போட போறாரு. அப்ப சொல்றாரு, இந்த திருப்பதிகம் நிச்சயம் அனல்லேருந்து மீண்டு வரும் அப்படின்னு சொல்லி எழுதுற பதிகம் தான் இந்த தளிரில வளர் ஒளி. அதனுடைய பொருளை பார்ப்போமே. இளம் தளிர் நாளுக்கு நாள் வளர்ந்து பசுமை அடைதல் போல வளரும் அருளின் எழில் திகழும் உமாதேவியின் குளிர்ந்த வளரும் இள ஒளி வீசும் அழகிய முலையை மகிழ்ந்து தழுவ பெறுதலால் குளிர்ந்த வளரொளி போன்று நல்லாரர்த்தம் புகழ் கூறும் போகமார்த்த பூன்மொழியால் என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் எழுதப்பெற்ற ஓலையை அவர் திருமேனி போல் பிரகாசிக்கின்ற நெருப்பில் இட்டால் அவை பழுது இல்லாதனவாம் என்பது சத்தியமே மெய்மையே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட அனல்ல போடுறாரு. அந்த போகமார்த்த பூன்மொழியால் அப்படியே ஓலை பசுமை மாறாம மீண்டு கிடைக்கிறது. அதனாலதான் அதுக்கு பச்சை பதிகம்னு பேரு. அந்த பதிகத்தை பாராயணம் பண்றதுனால எல்லா சனி தோஷமும் நிவாரணம் ஆகும் அப்படிங்கிறது தீவிர நம்பிக்கை. இப்ப நம்ம 2 பதிகம் பார்த்துருக்கோம். திருநள்ளாரனை பத்தி திருஞான சம்பந்தர் அருளியது. அவரே மெய் சிலிர்த்து போறாரு. இப்படி பச்சை பதிகம் அனல்ல மீண்டு எழுந்ததை பார்த்து அவர் ஆலவாய்க்கு மதுரைக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுகிறது. அப்ப அவரு அந்த திரு நல்லாற்றானையும் திரு ஆலவாய்
சிவபெருமான அந்தந்த ஸ்தலத்தை சொல்லி அந்த சிவபெருமான நினைத்து பாடுற பதிகம்தான் 3வது பதிகம். அந்த பதிகத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் திருமுறையில இருக்கிற 7வது பதிகம் இது. திருநள்ளாறு திரு ஆலவாய் அப்படின்னு சேர்த்துதான் இந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தை குறிப்பிடுவாங்க. பாடல்: பாடக மெல்லடி பாவையோடும் படுபின காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாறு உடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தைமார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே அப்படிங்கிறாரு. திருநள்ளாருடைய நம்பெருமான் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே அப்படிங்கிறாரு. பாருங்க, பாடகம் என்னும் அணிகலன் அணிந்த மென்மையான அடிகளை உடைய உமையம்மையோடு பிணக்காடாகிய இடுகாட்டை பற்றி நின்று நாடகமாடும் நல்லாற்று நம்பெருமானே, நீ கையில் வளையல் அணிந்த மகளிர்தம் துணைவர்களோடும் கூடி வந்து வழிபடுவதும் பொன் மாளிகைகள் நிறைந்ததுமான கூடல் ஆலவாயின் கண் விரும்பி உரைதற்கு காரணம் யாதோ சொல்வாயாக அப்படிங்கிறாரு. திருநள்ளாறுல இருக்கிற ஈசனே நீதான் ஆலவாயிலையும் இருக்க அப்படின்னு தான் இந்த பதிகத்துல சொல்றாரு. பச்சை பதிகத்தை வியந்து இந்த பதிகத்தை பாடுறாரு. சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் செஞ்சு சைவ மதத்தை பாண்டிய நாட்டுல நிலைநாட்டி வந்த திருஞான சம்பந்தர் மீண்டும் காவிரி தலங்களெல்லாம் வழிபட வராரு. அப்ப திருநள்ளாற்றுல மேலும் ஒரு பதிகத்தை அருள்கிறாரு. இது 2ஆம் திருமுறையில 33வது திருப்பதிகம். திருஞான சம்பந்தரோட திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்றதுதான் மரபு. ஏடுமலி கொன்றை அரவு இந்து இளவண்ணி மாடவள செஞ்சடையும் மைந்தனிடம் என்பர் கோடுமலி ஞாழல் குரவு ஏறுசுர புன்னை நாடுமலி வாசமது வீசிய நல்லாரே அப்படிங்கிறாரு. இதழ்கள் நிறைந்த கொன்றை மலர் பாம்பு திங்கள் வன்னி இலை ஆகியவற்றை அணிந்த செஞ்சடையை உடைய சிவபிரானது இடம் கிளைகளோடு கூடிய ஞாழல் குரவு சுரப்புன்னை முதலிய மரங்களின் மனம் வீசும் திருநள்ளாரே ஆகும் அப்படிங்கிறாரு. இந்த பதிகத்துல நலன் இந்த திருநள்ளாற்றுல வழிபட்டத சொல்றாரு. யமன் இந்த திருநள்ளாற்றுல வழிபட்டதையும் இந்த பதிகத்துல குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த திருக்கோவில்ல யம தீர்த்தமும் சிறப்பு, நல தீர்த்தம் மிகவும் சிறப்பு. இப்ப நம்ம அந்த நலன் வழிபட்டத ஞானசம்பந்தர் எப்படி சொல்றாரு பார்க்கலாம். விலங்கு இழை மடந்தை மலை மங்கை ஒரு பாகத்து உளம் கொள இருத்திய ஒருத்தன் இடம் என்பர் வளம் கெழுவு தீபமுடு தூபமலர் தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய்த நல்லாரே, விளங்கும் அணிகலன்களை பூண்டுள்ள மலைமங்கையை மேனியின் ஒரு பாகமாக இருத்தியுள்ள ஒப்பற்றவனாகிய சிவபிரான் இருக்கும் இடம் நலன் வந்து தங்கி நாள்தோறும் தூபதீபங்களுடன் மலர் தூவி வழிபட்டு கலி நீங்க பெற்ற திருநள்ளாறு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருக்கோவில்ல யம தீர்த்தம் மிகவும் சிறப்பு. யமன் சனி பகவானுடைய சகோதரன். யமனுக்கும் சனி பகவானுக்கும் நடந்த சண்டையில தான் சனி பகவான் காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் அவருடைய நடை மிகவும் மெதுவாக ஆனது. அதனால அவருக்கு மந்தன் அப்படிங்கிற பேரும் உண்டு. சமஸ்கிருதத்துல சனைனா மெதுவாகன்னு அர்த்தம், சரண்னா நகர்பவர்னு அர்த்தம். இந்த சனி பகவான் மெதுவாக நகரதுனால சனைஸ்வரன் மந்தன் அப்படின்னு எல்லாம் இந்த கோளுக்கு பெயரு. இந்த பதிகத்துல மேலும் ஒரு பாடல்ல யமதர்மராஜா காலனை பத்தி குறிப்பிடுறாரு. சிவபக்தன் மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாகி யமனை தண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க திருநள்ளாற்றுல யம தீர்த்தத்தை ஏற்படுத்தி தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு யமன் தன்னுடைய தொழிலை மீண்டும் அடைந்ததாக ஸ்தல வரலாறு சொல்றது. திருஞான சம்பந்தர் பதிகத்துல சொல்றாரு. பாலன் அடிப்பேன அவன் ஆறுயிர் குறைக்கும் காலன் உடன் மாள முன் உதைத்த அரண் ஊராம் கோலமலர் நீர்க்குடம் எடுத்து மறையாளர் நாளின் வழி நின்று தொழில் பேணிய நல்லாரே அப்படிங்கிறாரு. திருஞான சம்பந்தருடைய பதிகம் எல்லாமே இந்த திருக்கோவில்ல ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி பாராயணம் செஞ்சா
சனிதோஷ நிவர்த்திக்கு சிறந்த மாமருந்து ஆகும். நம்ம அடுத்ததா திருநாவுக்கரசர் இந்த திருக்கோவிலுக்கு அருளிய பதிகத்தை பார்க்கலாம். திருநாவுக்கரசர் 5வது திருமுறையில 68வது பதிகமாக திருநள்ளாற்று சிவபிரானே பாடியிருக்காரு. திருக்குறுந்தொகை இந்த பதிகம் உள்ளாராததோர் புண்டரீகத் திரள் தெள்ளாரா சிவஜோதி திரளினை கள்ளாராத பொன் கொன்றை கமழ் சடை நல்லாரா என நம்வினை நாசமே அப்படிங்கிறாரு. நல்லாரனை வணங்கினா நம் வினையெல்லாம் தீரும் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறாரு. இவர் இன்னொரு பாடலும் இந்த தலத்துக்கு செய்திருக்காரு. அதையும் பார்க்கலாம். நம்ம திருநாவுக்கரசருடைய இன்னொரு பதிகமும் திருநள்ளாற்று பதிகம் 5வது திருமுறையில தான் அடங்குகிறது. திருக்குறுந்தொகை இந்த தேவார பாடல். இதுல பதிகத்துல ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே, நல்லாற்றானை நினைத்து நான் உய்ந்தேனேன்னு ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பிடுறாரு. இதுல முதல் பாடலை பார்க்கலாம். ஆதிக்கண் நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல் உரைக்க தன் கை வாளால் செய்தித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாமதியை மாதுவோர் கூறு ஆயினானை மாமலர்மேல் அயனோடு மாலும் காணா நாதியை அனாதியை நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறேங்கிறாரு. நான்முகனுடைய பிரம்மாவுடைய ஒரு தலைய கிள்ளினதையும் திருமாலும் பிரம்மனும் திருமுடி அடிமுடி காணாத நிகழ்ச்சியையும் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான மாமதி சூடியவர் மாதுவோர் கூறாயினன் அந்த மாதிரிலாம் அவருடைய திருவுருவ சொல்லி அந்த நல்லாற்றானை நான் நினைக்க பெற்று உய்ந்தேனே, அந்த சிவபெருமான வணங்கி நான் உய்வு பெற்றேன்னு ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பிடுகிறாரு. சுந்தரர் திருநள்ளாற்று ஈசனை வழிபட்டு ஒரு பதிகம் பண்ணியிருக்காரு. 7வது திருமுறையில வரக்கூடிய இந்த பதிகம் ஓதுவார்கள் மிகவும் பிரபலமாக பாடக்கூடிய பதிகமாகும். இதுல ஒவ்வொரு பாடல்லையும் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே, இந்த நல்லாரனை திருநள்ளாற்று ஈசனை அமுத மறந்து நான் வேற என்னத்தை நினைப்பேன், அதாவது எப்பையும் நல்லாற்று ஈசனை நினைத்து கொண்டே இருப்பேன் சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் நம்பனை நல்லாரனை நரைவிடை உடை நல்லாரனை நாவில் ஊறும் நல்லாரனை நஞ்சம் உண்ட நல்லாரனை நங்கள் கோணை நல்லாரனை நல்பதத்தை நல்லாரனை அந்த மாதிரி நல்லாரனுக்கு ஒவ்வொரு அடைமொழியா கொடுத்து நல்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனேன்னு ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பிட்டு பாடக்கூடிய பதிகமாகும் இது. செம்பொன் மேனி வெந்நீர் அணிவானை கரிய கண்டனை மால் அயன் காணா சம்புவை தழல் அங்கையினானை சாமவேதனை தன் ஒப்பிலானை கும்ப மாகரி இன்னுரியானை கோவின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்தென் நினைக்கேனே அப்படிங்கிறாரு. தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமுறை பாடல்கள்ல இந்த திருநள்ளாற்று பதிகங்களை பாடி நல்லாறு ஈசனை வழிபட்டா சனி பகவான் மனம் குளிர்ந்து அனுக்கிரக மூர்த்தியாகி எல்லா செல்வங்களையும் வளங்களையும் தருவாரு. சனி பகவானுடைய பாதிப்பு எதுவும் பக்தர்களை அணுகாது அப்படிங்கிறது தீவிர நம்பிக்கை. நம்ம திருக்கோவில நடந்த உற்சவ விழாக்களையும் சன்னதிகளையும் தரிசனம் பண்ணோம். அடுத்ததா கோவிலை சுற்றிலும் இருக்கிற நல தீர்த்தம், யம தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் அப்படிங்கிற 4 தீர்த்தங்களையும் பிரதர்ஷனம் பண்ணி தரிசனம் பண்ணலாம். சனி பகவானுடைய கோர பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய
சகல நன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒரே நிவர்த்தியான நல சரிதத்தை நம்ம நல தீர்த்தத்தை தரிசனம் பண்ணும்போது சிந்தித்து கொண்டே வரலாம். திருநள்ளாற்றானை ஸ்ரீ தர்பாரணேஸ்வரரை தரிசனம் பண்ணி பிராகாரம் வலம் வந்தோம். இப்போ நம்ம சனீஸ்வரர் சன்னதி பக்கத்திலேயே போகமார்த்த பூன்முளையால் இந்த திருக்கோவில் பார்வதி தேவி சன்னிதானம் தரிசனம் பண்ணிக்கிறோம். திருநள்ளாறு ஸ்ரீ போகமார்த்த பூன்முளையால் பிராணாம்பிகை, ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாரன் சிவபெருமான தரிசனம் பண்ணி முடிஞ்சு இப்போ நம்ம சனி பகவானோட சன்னிதானத்தில் சிறப்பான தரிசனம் செய்ய இருக்கிறோம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனைச்சரம் காக்கத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனைஸ்வர பிரச்சோதயாது. சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாராய்.